குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ +1 +2 காலேஜ் லெவலில் ரிவிஷன் லெவலில் இருந்துகிட்ருக்கோம். அப்போ நம்ம எப்படி நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இதுவரையும் படிக்கலை அப்படின்னா கூட நம்முடைய மெமரி பவர் நினைவுத்திறனை நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஞாபக சக்தி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். 5 விரல் நேராக இருக்காது சார், இல்லைங்களா? அந்த லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு சிரிக்கிறா இருப்பார் ஸ்டீஃபன். அதுபோல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்த்திங்கன்னா ஒரு 14.5% தான் அவருக்கு தன் மூளையிலே அந்த கெப்பாசிட்டி இருந்திருக்கு. அப்படின்னா அவருக்கே அந்த நிலமைனா நம்முடைய பிரெயினும் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஹார்ட் டிஸ்க்கு போல் இல்லையா? சாஃப்ட் ஹார்டு வர மாதிரி ஹார்ட் டிஸ்க், அதில் அந்த ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ரெக்கார்ட் பண்ணுறது, மைண்டில் ரீகால் பண்ணுறது, அவங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மலையும் மடுவாகும், குழியும். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த குழி கூட ஒரு மலையாக தெரியும். அப்படி புரிஞ்சு படிக்கணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், கேட்குறது, லிசனிங்கிறது அதிகமாக. கற்றலின் கேட்டலன்னு நான் போர்டில் எழுதுவோம் வகுப்பில். இப்போ கேட்டாலே நமக்கு நல்லா அப்சர்வ் ஆகும். வாசித்தல், ஒரு பிளைண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்டதை வச்சு எழுதுவோம். அடுத்தது வந்து அதை ரீகால் பண்ணணும். அது ப்ராக்டிக்கல் கிளாஸில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். தெரியலன்னா இன்னொரு தடவை கேட்டு எழுதணும். லேபுக்கு போகாத எழுதக்கூடாது. அப்படி படிக்கிற இடத்துல ஃபுட்டு, நம்மளுடைய அந்த ரைட்டிங் பேட் இதெல்லாம் இருக்கணும். முதல் படியாக நம்ம வந்து வகுப்பில் அட்டென்ஷனாக இருக்கும். செகண்ட் வந்து அன்றாட பாடத்தை படிக்கணும், டிஸ்கஷன் பண்ணணும் ஃப்ரெண்டு. 4th ஸ்டேஜ் நம்ம அதை ஈக்குவேஷன், டயக்ராம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இந்த எக்ஸாம் டயத்தில் யூ ப்ரிப்பேர் வெரி வெல், கெட் மோர் மார்க்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல். இப்போ ஷார்ட் மெமரி, லாங் மெமரின்னு இருக்குது. இப்போ ஷார்ட் மெமரியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரெக்டான டைம் தான் நம்மளால் மெமரி பண்ண முடியும். லாங் டைமில் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணோம்னா, டிஸ்கஷன் பண்ணோம்னா, உங்களுக்கு ரிவ்யூ பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டான டிஸ்கஷன் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், கெட் மோர் மார்க்ஸ்.